ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்லக்குட்டி ஹோம். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சந்திக்கக்கூடிய ஒரே பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா வெள்ளை முடி தாங்க. அந்த வெள்ளை முடிக்கான தீர்வு பார்த்திங்கன்னா இதில் நான் கொடுத்துருக்கேன். இதை வந்து கண்டினியூவாக நீங்கள் ஒரு 3 மாதம் அப்ளை பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் முடி வளர்ச்சி, முடி அடர்த்தி, அதே மாதிரி பொடுகு தொல்லை, இச்சிங் ப்ராப்ளம்னு சொல்லி நிறைய பிரச்சனைக்கு இது தீர்வு காண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஒரு 2 லிட்டர் அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கீங்க. இதில் வந்து நம்ம சேர்க்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே இந்த வீடியோலேயே நான் கொடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட 30 மூலிகைகள் நம்ம இதில் சேர்க்குறோம். இது வந்து எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோங்கிறதா ரொம்ப முக்கியம். நான் வந்துட்டு வெளியில் நிறைய பேத்துக்கு சேல் பண்ணுறனால நான் 2 லிட்டர் அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் வீட்டில் உங்களுக்கு மட்டுமே ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் எண்ணெயிலேயே வந்துட்டு உங்களுக்கு தேவையானது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன்னு சொல்லி நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த ப்ரிப்ரேஷன் வந்து ரொம்பவுமே வந்து பக்குவமாக தான் செய்வேன். ஏன்னா இது வந்து டக்குன்னு பொங்கிடும். அதனால் பார்த்து தான் பண்ணணும். இப்போது இதில் இருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ட்ஸுமே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் இதில் வந்து நான் இன்க்ளூட் பண்ணுவேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வடகத்துக்கெலாம் எப்படி நம்ம தட்டி சின்ன சின்னதாக நம்ம பிடிப்போமோ அதே மாதிரி தான் இந்த எண்ணெயை வந்து காயறப்போ நம்ம போட்டுக்கிட்டே வரணும். இந்த எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் தான். இந்த தேங்காய் எண்ணெயில் வந்து நம்ம நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. வெறும் தேங்காய் எண்ணெய் மட்டும் நம்ம சேர்த்துனா போதும். நீங்கள் நல்லெண்ணெய் சேர்க்குறவங்களா இருந்தாலும் சரி, விளக்கெண்ணையும் ஆட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்தாலும் சரி, நீங்கள் இதை நல்லா காய்ச்சினதுக்கப்புறம் கடைசியாக வந்துட்டு மிதமான சூடில் இருக்கிறப்போ சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கொதிக்கிறப்ப சேர்த்தாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வடகத்துக்கெலாம் எப்படியே சின்ன சின்னதாக நம்ம பிடிச்சி நம்ம எண்ணெயில் பொரிப்போமோ அதே மாதிரி தான் சின்ன சின்னதாக பொரிக்கிறேன். அப்படியே நம்ம போட்டோன்னா இது பொங்கி வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதை போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கரண்டி விட்டு கலந்து விட்டுக்கிட்டே தான் நம்ம போடணும். பாருங்கள் இப்போயே நுரைச்சி வருது. ஏன்னா பொங்கிருச்சு அப்படின்னா எண்ணெய் பூரா கீழே வந்து வேஸ்ட்டாக போயிடும். அதனால் வந்து நம்ம இதை பக்குவமாக செய்யணும். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நுரைச்சி வந்துக்கிட்டு இருக்கு இல்லையா? இப்போது இதில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கிட்டே வரேன். நம்ம இதில் அரைச்சி வச்சுருக்கிற எல்லா பொருளையும் போட்டுட்ருக்கோம். ட்ரையாக இருக்கிறது வந்து தனியாக அரைச்சிருக்கேன். ஈரப்பதத்தோடு இருக்கிற அந்த இலைகள் எல்லாமே வந்து தனியாக நான் அரைச்சிருக்கேன். அந்த மாதிரி தான் அரைச்சிக்கிட்டு வந்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் இப்படி லைட்டாக கலந்து விடுறேன். நீங்கள் கலந்து விடுறப்ப பார்த்தீங்கன்னா நல்லா பொங்கி வருங்க. ஸோ அந்த சமயத்தில் அடுப்பை நீங்கள் ஆஃப் பண்ணி விட்டுட்டு நீங்கள் கலந்து விட்டுட்டு வாங்க. இந்த எண்ணெய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே அப்ளை பண்ணலாங்க. 70 வயசு, 80 வயசு, 100 வயசு உள்ளவங்க கூட இந்த எண்ணெயை வந்து அப்ளை பண்ணலாம். சளி பிடிக்கிறதோ இல்லை வந்துட்டு உங்களுக்கு சூடு பிடிக்கிறதோ இந்த மாதிரி எந்த வித பிரச்சனையுமே வராதுங்க. இது வந்து அவ்வளோ நல்ல ஒரு எண்ணெய்ன்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கலந்து விட்டுட்டு மறுபடியும் வந்துட்டு நான் அரைச்சி வச்சதை இன்க்ளூட் பண்ணுறேங்க. இதை வந்து நீங்கள் பக்குவமாக தான் செய்யணும். இல்லைன்னா நல்லா ஃபுல்லாக பொங்கி வந்துடும், வேஸ்ட்டாக போயிடும். பாருங்கள் எந்த அளவுக்கு பொங்குதுன்னு சொல்லிட்டு. இந்த சமயத்தில் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஊதி விட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா வீணாக போயிடும் எண்ணெய். இப்போ நல்லா வந்து கீழே வந்து நல்லா அழுத்தி விட்டாச்சு. இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் நான் கலந்து விட்டுட்ருக்கேன். பொங்கி வரப்போகுதுங்கிற சமயத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுறலாம். இப்போ நல்லா சூடாகவே இருக்குது எண்ணெய். என் கை பாருங்கள் எந்த அளவுக்கு ரெட்டிஷாக இருக்குதுன்னு. ஏன்னா மருதாணி வந்து நம்ம கலந்துருக்குறோம். இதில் அளவுகள் எல்லாமே நான் வந்து இந்த வீடியோலேயே போட்டிருக்கேன். இப்போ இதில் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணுறோம். இதையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனியாக தான் வந்து அரைச்சி போட்டுக்க போகிறோம். இதையும் வந்து நான் எழுதியிருக்கேன் இதில் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் என்னென்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு இதை ஆட் பண்ணிக்கிட்டே நம்ம பார்த்திங்கன்னா கலந்து விட்டுணும். இப்போ நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன். அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் வைக்காதீங்க, சிம்மில் வைங்க. இப்போ நீங்கள் இந்த மாதிரி அரைச்சி போடுறப்போ உங்களுக்கு வந்து அதிகமாக வேஸ்டேஜ் ஆகாது. இதே நீங்கள் முழுசாக போட்டிங்கன்னா எண்ணெய் ஃபுல்லாக வந்து அந்த நீங்கள் அரைச்சி போடாமல் இருக்கிறனால அந்த முழுசாக இருக்கிறனால அப்படியே வந்து உங்களுக்கு இழுத்து வச்சுக்கும் எண்ணெய். பொருள்கள் எல்லாம் இதில் போடுற இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் இழுத்து வச்சுக்கும். இதே நீங்கள் அரைச்சி போட்டிங்கன்னா ரொம்ப வேஸ்டேஜ் ஆகாது. இதில் நான் 2 லிட்டர் ஊற்றிருக்கேன் எண்ணெய். இதை வந்து நல்லா ஊறி பார்த்திங்கன்னா 2 லிட்டர் தான் கிடைக்கும். 1/2 லிட்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த போட்டிருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸே எல்லாம் ஃபுல்லாக வந்து இழுத்து வச்சுக்கும். ஸோ அதை வந்து நம்ம தனியாக புளியணும். ஸோ அதில் நம்ம புழிஞ்சு மிச்சம் இருக்கிறதெல்லாம் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம இதில் போடுறப்பே நல்லா அரைச்சி போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அதிகமாக வேஸ்டேஜ் ஆகாது. சிலலாம் வந்து முழுசாக போடுறப்ப பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதே பார்த்திங்கன்னா 2 லிட்டருக்கு 1/2 லிட்டர் இல்லைன்னா 1.25 லிட்டர் அவ்வளோதான் கிடைக்கும். மற்றது எல்லாம் பார்த்திங்கன்னா அதில் போட்டிருக்கிற முழுசாக போட்டிருக்கிற அந்த இன்க்ரீடியன்ஸை நல்லா வந்து இழுத்து வச்சுக்கும். அதனால் அரைச்சி போடுறது தான் பெஸ்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா நுரைச்சி வந்துக்கிட்டு இருக்கு. சிம்மில் வச்சு நீங்கள் கலந்து விட்டுட்டே இருங்க. பொங்கி பொங்கி வந்துக்கிட்டே இருக்கும். நல்லா அந்த பொங்குறது வந்து அடங்கணும். அது வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் கலந்து விடணும்.
இது வந்து நான் முன்னையே சொல்லியிருந்த மாதிரி தான். இது வந்து சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். 1 வயசு குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் 100 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதனால் எந்தவித சைட் எஃபெக்ட்ஸுமே இருக்காது. தனியாக பார்த்திங்கன்னா ஆம்லா பவுடர், அப்புறம் பவுடர் இன்க்ரீடியன்ட்ஸில் வந்து தனியாக நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆம்லா பவுடர்லேருந்து பிரிங்கராஜ் இதெல்லாம் வந்து தனியாக வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதெல்லாம் இன்க்ரீடியன்ட்ஸ் போடுறப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பொங்கி வரும். ஸோ அந்த டைமில் நீங்கள் கலந்து விட்டுக்கிறது தான் நல்லது. ஏன்னா பக்கத்துலேயே இருந்து நீங்கள் இது பக்குவமாக செஞ்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு நல்ல ஒரு சூப்பரான எண்ணெய் கிடைக்கும். இதை வந்து நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு 3 மாதத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வர நல்லா உங்களுக்கு ரிசல்ட்டு கிடைக்கும். சின்ன வயசு பிள்ளைங்களுக்குலாம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ முடி வளர்ச்சி நல்லாயிருக்கும். இளநரன்னு சொல்லக்கூடிய குழந்தைங்களுக்கு வரக்கூடிய வெள்ளை முடிகள் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்று கூட இல்லாமல் போயிடும். அந்த அளவுக்கு எஃபெக்டிவானது. அதே மாதிரி பிள்ளைங்களுக்கு அதிகமாக ஜங்க் ஃபுட்டை வந்து கொடுக்காதீங்க. நீங்கள் ஜங்க் ஃபுட் எந்த அளவுக்கு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் பிள்ளைங்களுக்கு வெள்ளை முடி வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ ஜங்க் ஃபுட்டை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். ஹெல்தி ஃபுட்டான ராகி, கம்பு, வரகரிசி, ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ்னு சொல்லி இப்படி கொடுத்து குழந்தைங்களுக்கு பழக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் தலை ஃபுல்லாக வந்து ஆயில் அப்ளை பண்ணி மசாஜ் கொடுத்துருக்கேன். இப்போ என் பிள்ளைங்களுக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ எப்போவுமே தலையில் வந்து எண்ணெய் வைக்கிறப்போ நல்லா மசாஜ் கொடுத்து எண்ணெய் வைங்க. இன்னும் நல்லா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். எண்ணெயை நல்லா வந்துட்டு பக்குவமாக ஊற விட்டு அதுக்கப்புறம் வடிகட்டி இந்த மாதிரி பேக் பண்ணியாச்சு. 2.5 லிட்டருக்கு எனக்கு 2 லிட்டர் வரைக்கும் கிடச்சிருக்கு. ஸோ வேஸ்டேஜ் ஆகாமல் இருக்கிறோன்னா இந்த மாதிரி மெத்தடில் வந்து ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி ஆயில் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. இல்லை மெசேஜ் பண்ணி கூட புக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.